லைகா மற்றும் ரெட் ஜெயண்ட் மூவிஸ் தயாரிப்பில் பிரம்மாண்ட இயக்குநர் சங்கர் இயக்கத்தில் உலகநாயகன் கமல்ஹாசன் நடித்த இந்தியன் 2 உங்கள் அபிமான திரையரங்குகளில். விக்கிரவாண்டி இடைத்தேர்தலுடைய 5 சுற்று முடிவுகளுடைய முழு விவரங்களும் வெளிவந்திருக்கிறது. அதனை நம்ம பார்க்கலாம். எவ்வளவு முன்னிலை நிலவரம் அப்படின்றத பார்க்கலாம். திமுகவை பொறுத்த வரைக்கும் இந்த முறை எவ்வளவு முன்னிலை அப்படின்னா, மொத்தம் திமுக வேட்பாளர் அன்னியூர் சிவா 5 சுற்றுகளுடைய முடிவில் 38,564 வாக்குகளை பெற்றிருக்கிறார். அதே போல பாமக வேட்பாளர் திரு சி அன்புமணி அவர்கள் 13,656 வாக்குகளை பெற்றிருக்கிறார். ஒரு 25,000 வாக்குகள் வரை வித்தியாசம் அப்படின்ற அளவில் இருக்கிறது. 25,000க்கு சற்று குறைவு அப்படின்ற அளவில் இந்த வித்தியாசமானது இருக்கிறது. அன்னியூர் சிவா பெற்ற வாக்களை பார்த்தோம் 38,000. பாமக வேட்பாளர் திரு அன்புமணி அவர்கள் 13,656 வாக்குகள் பெற்று பின்னடைவை சந்தித்திருக்கிறார். இங்கே நாம் தமிழர் கட்சி 2,890 வாக்குகளை மட்டுமே பெற்று 3ஆம் இடத்துல இருக்கிறது. ஆனால் பெற்றிருக்கக்கூடிய வாக்குகள் 8% வருமா அப்படின்றது ஒரு கேள்வியாக இருக்கிறது. ஏன்னா அது மொத்த வாக்குகளில் பார்க்க வேண்டும். திமுக வேட்பாளர் 38,000, பாமக வேட்பாளர் 13,000. ஆனால் நாம் தமிழர் கட்சி 3,000 கூட இல்லை, 2,890 வாக்குகள் அப்படின்றது 5 சுற்று முடிவில் வந்திருக்கக்கூடிய முன்னிலை நிலவரமாக இருக்கிறது. லைகா மற்றும் ரெட் ஜெயண்ட் மூவிஸ் தயாரிப்பில் பிரம்மாண்ட இயக்குநர் சங்கர் இயக்கத்தில் உலகநாயகன் கமல்ஹாசன் நடித்த இந்தியன் 2 உங்கள் அபிமான திரையரங்குகளில்.